ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் அஞ்சலி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் வண்ணார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம். இதில் கிடைக்காத பட்சத்தில் வேணால் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருவள்ளூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிலமும் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஏக்கர் நிலம் இருக்குங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேரும் விவசாயம் பார்க்குறாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணாங்க. இவங்களுடைய அண்ணா வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். ஸோ இவங்களும் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஒரு டிகிரி படித்திருந்தாலும் ஓகே, படிப்பு குறைவாக இருந்தாலும் சம்மதம். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி திருமணமாகி கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டு விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா தங்கமணி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, வண்ணார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க மளிகை கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கிருஷ்ணகிரியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. கடை வந்து இவங்க சொந்தமாக கடை வச்சுருக்காங்க. அது இல்லாமல் ஒரு வீடு மட்டும்தாங்க இருக்குது. மற்றபடி பெருசாக வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கையிருப்பில் ஒரு 3 லட்ச ரூபா சேர்த்து வச்சுருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவர் வந்து தவறிட்டதாகவும் இதுக்கப்புறம் இவங்க வந்து திருமணம் பண்ணாதையே இவ்வளோ வருடம் இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் இவங்க ஒரு குழந்தைய வந்து தத்தெடுத்து வளர்த்திட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னையும் அந்த குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டதுனால இவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து இவங்களெல்லாம் ஏற்றுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய பாதுகாப்புக்காக இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ வரக்கூடியவர் வந்து தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஒரு நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. முற்றிலும் முழுக்க இலவசமான வரன்பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவசங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.